அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாங்க, இது சிறகவரை பாருங்கள். இது திருவண்ணாமலையில் எங்கள் பொண்ணு வீட்டில் போட்டிருந்து இல்லையா, இது வந்து பிஞ்சியாக இருக்குது. இந்த பிஞ்சியை கூடவே பறிச்சிக்கிட்டு வந்துட்டாங்க. இல்லைன்னா விட்டா காய் இது மாதிரி இருக்கும் பாருங்கள். இதெல்லாம் தரமான காய், இதெல்லாம் தரமான காய். 1 கிலோ அளவுக்கு இருக்குது, நிறைய காய்ச்சி இருக்குது. இதெல்லாம் தரமான காய்ங்க. இதேமாரி கொஞ்சம் சிகப்பாகவும் இருக்குது. அதுவே அப்படி வருது. இது வந்து எப்படி ஆயிலான்னு பார்க்கலாம். இது எப்படி க்ளீன் பண்ணுறது. இது வந்து பாருங்கள், இப்படி பெருசாக போட்டால் காரக்குழம்பு செய்யலாம், சாம்பாருக்கு போட்டுக்கலாம். சாம்பாருக்கெல்லாம் கூட இப்படி பெருசாக போடலாம். நம்ம வீட்டில் நார்மலாக அவரைக்காயெல்லாம் பொரியல் பண்ணுற மாதிரி பண்ணால் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இவ்வளோ பொடியாக கட் பண்ணி பண்ணிக்கலாம். இதே நம்ம இதுலேயே நம்ம பீன்ஸ் எல்லாம் கூட முட்டை போட்டு பொரியல் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணுறதா இருந்தால் இப்படி இந்த குறுக்கையில் கட் பண்ணிடணும். இது பாருங்கள், இதுதான் இது குறுக்காய் கட் பண்ணோம்னாக்கா கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் ஊற்ற தேவையில்லை. தண்ணி ஊற்றாமையே அது வதக்கிறதுலே போயிடும். ஒரு 1/4 கிலோ அளவுக்கு இருக்குதுன்னு சொன்னாக்கா ஒரு பாருங்கள், இதுவே ஒரு 1/4 கிலோ போகிறோம். இவ்வளோ இருந்துச்சுன்னாக்கா அந்த முட்டை போட்டு செய்கிறதா இருந்தால் ஒரு 3 முட்டை, ஒரு 2 வெங்காயம் 2 தக்காளி போட்டால் போதும். நம்மகிட்ட குடமிளகாய் இருந்தால் அதுவும் கூட போட்டுக்கலாம். போட்டு பொரியல் பண்ணி அதை முட்டை புரிஜி மாதிரி செஞ்சுட்டு நம்ம சப்பாத்திக்கோ பூரிக்கோ செய்யலாம். சூப்பராக இருக்கும் சாப்பிட. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். வீட்டில் இது மாதிரி வைங்க. செடி வச்சு ரொம்ப ஈஸியாக தான் வருது. இது ரொம்ப கஷ்டமாகவும் இல்லை. இதுக்கு பந்தல்லாம் கூட தேவையில்லை. ஈஸியாக தான் வருது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் என்ன விதை கிடைக்கிற இடத்துல கேளுங்க. நீங்கள் சிறகவரை விதை வேணும்னு கேளுங்க. அங்கேருந்து வாங்கிட்டு வந்து வீட்டில் மாடி மேலே கூட போடுங்க. எதுனா ஒரு பக்கெட்டில் மண் வச்சு போட்டு பாருங்கள். இது பொரியல் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இது அரிஞ்சாச்சு. இது பொரியல் பண்ணோம். பொரியலுக்கு இது பூண்டு நசுக்கிக்கணும் கல்வத்தில். 3 வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி, கொஞ்சம் கொத்தமல்லி. அதுதான் பொரியலுக்கு. வாங்க சாப்பிட்லாம். பாருங்கள், சிறகவரை பொரியல் அப்படி தான் இருக்கும். நீங்களும் இதேமாரி செஞ்சு சாப்பிடுங்க. வாங்க, மதியம் லஞ்ச் கருணக்கிழங்கு சாம்பார், பெரிய கருணக்கிழங்கு சாம்பார் பாருங்கள். அதுதான் கருணக்கிழங்கு சாம்பார். பசங்க எல்லாம் சாப்பிட்றோம். வாங்க, நீங்களும் இதேமாரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று எல்லாரும் துவா செய்கிறோம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை தட்டி விடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு. சாந்தியும் சலவாத்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது உண்டாகட்டும். ஜஸாக்கல்லாஹ்.